ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நவக்கிரகங்கள்லேயே மிகவும் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய மெயின் கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த மெயின் கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ளே இருமுறை ஏற்பட போகுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடவுள் இந்த ஆண்டில் இறுதியாக நமக்கு கொடுக்கக்கூடிய மாற்றம் கிரகங்களால் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. டிசம்பரில் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் தாங்க இருமுறை பயிற்சி ஆக போகிறாரு. இவருடைய பயிற்சினால தான் உங்கள் ராசிக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதாங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். செல்வம், ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை வழங்கக்கூடியவராக சுக்கிர பகவான் இருக்கிறாரு. இவர் டிசம்பர் மாதம் மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக 2025 ஜனவரி வரை சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாரு. அந்த அற்புதமான பலன்கள் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். நவக்கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்வம், வசதி வாய்ப்பு, ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை அள்ளித்தரக்கூடியவராக இவர் திகழ்வார். இவர் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மகர ராசிக்கும் 28ஆம் தேதி கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை விட மங்கள நிகழ்வுகள், தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம்லாம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் பெற மாதிரியும் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டம்லாம் பெறுவீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ராசியிலே சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கிறது நீங்கும். கடந்த சில மாதங்களாக உங்கள் உறவினர்களோடு இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் வேலையில் சிரமங்கள், குழப்பங்கள்லாம் குறையும். வெளிநாடு, வெளியூர்லேருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய துணையிடமிருந்து லாபமானது உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த டிசம்பர் வரையும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தாங்க கிடைக்கும். இது பொது பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு மெயின் பலனை ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சி பற்றி ஒரு சில தாள்களை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். சுக்கிர பயிற்சியில் சுக்கிரனுக்கு உகந்த சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா சுக்கிர பயிற்சியில் பரிகாரம் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சுக்கிரனத்தை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. கிரகங்களில் மிகவும் பிரகாசமானவராகவும் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற கிரகமாகவும் விளங்குறது சுக்கிரன் தான். இப்பேற்பட்ட சுக்கிர பகவானுக்கு உகந்த சில விஷயங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிரனுக்கு உகந்த நிறம் வெண்மை, சுக்கிரனுக்குரிய குணம் சாத்வீகம், சுக்கிரனுக்குரிய மலர் வெண்தாமரை, சுக்கிரனுக்குரிய ரத்தனம் வைரம், சுக்கிரனுக்குரிய சாமித்து அப்தி, சுக்கிரனுக்குரிய தேவதை இந்திராணி, சுக்கிரனுக்குரிய பிரத்யோதி தேவதை இந்திரன், சுக்கிரனுக்குரிய திசை கிழக்கு, சுக்கிரனுக்குரிய ஆசான வடிவம் ஐங்கோணம், சுக்கிரனுடைய வாகனம் கருடன், சுக்கிரனுடைய தானியம் வெள்ளை மொச்சை, சுக்கிரனுடைய உலோகம் வெள்ளி, சுக்கிரனுடைய பிணி சீதளம், சுக்கிரனுடைய சுவை இனிப்பு, சுக்கிரனுடைய ராகம் பரம்பு, சுக்கிரனுடைய நட்பு கிரகம் புதன், சனி, ராகு, கேது, சுக்கிரனுடைய பகை கிரகம் சூரியன், சந்திரன், சுக்கிரனுடைய சமம் செவ்வாய், குரு, சுக்கிரனுடைய ஆட்சி வீடு ரிஷபம், துலாம், சுக்கிரனுடைய மூல திரிகோணம் துலாம், சுக்கிரனுடைய உச்ச வீடு மீனம், சுக்கிரனுடைய நீச்ச வீடு கன்னி, சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூரடம், சுக்கிரனுடைய தசகாலம் 20 வருடம், சுக்கிரனுடைய பார்வை 7ஆம் இடம், சுக்கிரனுடைய பாலினம் பெண்ணு, சுக்கிரனுடைய கோச்சார காலம் 1 மாதம், சுக்கிரனுடைய உயரம் நடுத்தரம், சுக்கிரனுடைய உபக்கிரகம் இந்திரான தனுசு, சுக்கிரனுடைய ஸ்தலம் ஸ்ரீரங்கம், காஞ்சனூர். இதுதான் சுக்கிரனை பற்றி மிக முக்கியமான ஜோதிடர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இதை தெரிஞ்சுக்கிறது ஏன் நல்லதுன்னு சொல்கிறேன்னா, சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சுக்கிரனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் சுக்கிரனுக்கு உகந்த சிலவற்றை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ அடுத்ததாக இந்த சுக்கிர பயிற்சினால் டிசம்பர் முழுக்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன்.
ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த டிசம்பர் மாதம் எதையும் யோசித்து செய்வது நன்மை தரும் என்று ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது நல்லது. பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா காரிய வெற்றிக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி செயல்படுங்க. எந்த விஷயத்திலும் மிகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைனா பயங்கரமான நஷ்டம் ஏற்படும். அதனால் எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது மகர ராசிக்காரங்க உங்களுக்கு நல்லது. வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம். ஸோ அதனால் எதுலையும் கவனம் தேவை. வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் இருக்கணும்னா கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் முடியும். ஸோ இது மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அவேர்னஸாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பயணங்கள் செல்லும்போது, வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த மன வருத்தம்லாம் நீங்கும். ஸோ வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன வருத்தம் நீங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக உங்களுக்கு அமையும். அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு, தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசணும். நிதானமாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் அனுசரித்து செல்லும். இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிறது தான் உங்களுக்கு நன்மை தரும். எதிர்பார்த்த பணம் சேரும். அதனால் பணம் வருவதனால தொழில் வியாபாரத்தில் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீரென சச்சரவுகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு இடம் கொடுக்காம நீங்கள் நடந்து கொள்வது நன்மை தரும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு பொறுமையாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே மருத்துவரை பார்த்து அது என்னங்கிறத சரி பண்ணிக்கணும். இல்லைனா அதில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கவனமாக பார்த்து கொள்ளணும். இல்லைனா பொருட்கள் களவு போகுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கும். குழந்தைகளோடு அன்போடு பேசும்போது இன்னும் அதிக ஒரு பாச பிணைப்பு உங்களுக்கும் அவங்களுக்கும் உருவாகும். பெண்களுக்கு கூட நிதானமாக இருக்கிறது நல்லது. கோபத்தை தவிர்த்து எது செய்தாலும் நிதானமாக செய்யணும், நிதானமாக பேசணும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் காரிய வெற்றிக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதை பண்ணுங்கள். யோசித்து செய்யக்கூடிய வேலைகள் சாதகமாக முடியும். அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. இது பெண்களுக்கு இந்த டைம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுக்கிர பயிற்சியில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட பாராட்டுக்கள் உங்களுக்கு வரும். வரக்கூடிய பாராட்டுக்கள் கொண்டு வெளிநாடு பயணங்கள் செய்ய முயற்சி செய்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நடக்கும். இல்லை வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இனிதே அந்த வாய்ப்பு அமையும். எதிர்பார்த்த ஆதாயமானது கிடைக்கும். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. உறவு நிலையில் சிறக்க விட்டு கொடுக்கணும். அதாவது உறவு நிலை சிறப்பாக இருப்பதற்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க விட்டு கொடுக்கறது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கூட்டு தொழிலில் அதிகம் அக்கறை தேவை. இல்லைனா கூட்டு தொழிலில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். திடீர் செலவுகள் ஏற்படும். இந்த திடீர் செலவுகளை சமாளிக்க சிக்கன நடவடிக்கை அவசியம். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அயராது பாடுபடணும். அப்போ தான் அதிக பயன் உங்களுக்கு பெற முடியும். இல்லைனா அதிக பயன் உங்களால் பெற முடியாது. பயணத்தால் அனுகூலம் உண்டு. பயணங்கள் மேற்கொள்ளலாம். இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு திட்டமிட்ட பாடங்களை படிக்கணும். அப்போ தான் வெற்றிக்கு உதவியாக இருக்கும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக ஒவ்வொன்றையும் படிக்கிறது நல்லது. அப்போ தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாணவர்கள் உங்களுக்கு எல்லாமே மைண்டில் இருக்கும். இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த மாதிரியான பலன் தாங்க கிடைக்கும். ஸோ இந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கேற்ப நடந்துக்குங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சனிக்கிழமையில் சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வரணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம். ஸோ அதனால் இதை செய்திடுங்க. இதை செய்தீங்கன்னா எல்லா காரியங்களும் வெற்றியடையும். உடல் ஆரோக்கியம் பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா 14, 15. சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா 20, 21, 22. ஸோ மொத்தமாக முழுமையாக இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கான பலன்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப மகர ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க.
மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கும்ப ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சியில் என்ன நடக்குங்கிற தகவலோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.